பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த நல்ல நேரத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வார்த்தையின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி இது. நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு வேத பகுதி. ஆண்டவருடைய பாதத்து இந்த நாளில் ஆண்டவரே நம்மை பலர் தொடுகிறது உண்டு. பலர் நமக்கு எதிராய் கிரியை செய்கிறது உண்டு. விசேஷமாய் தெய்வ பிள்ளைகளுக்கு எதிராய், அதிலும் பக்தியாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வ பிள்ளைகள். என் வேதமே சொல்லுகிறது, பக்தியாய் நடக்க விரும்புகிறவன் சோதிக்கப்படுவான். ஆகவேதான் தேவ பக்தியாய் தீமை விட்டு விலகி நன்மை செய்து வாழ விரும்புகிற தெய்வ பிள்ளைகளுக்கு எதிராய் சத்துருக்கள் எழும்புவார். அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை, உன்னை தொடுகிறவன், உனக்கு எதிராய் எழும்புகிறவன், உனக்கு எதிராய் கிரியை செய்கிறவன் நீ ஆராதிக்கிற தேவனை தொடுகிறான். அந்த தேவனுக்கு எதிராய் கிரியை செய்கிறான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆமே, உங்களுக்காக நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக யுத்தம் செய்கிறது தேவனாகிய கர்த்தரே. ஆகவேதான் சத்துரு உங்களை ஜெயிக்க முடியாது. காரணம், உன்னை தொட்டா தேவனை தொட்டதன் சமம். தேவன் வறுமையாயிருப்பதில்லை. அல்லேலூயா. ஆகவே சில நேரங்கள் தொட விடுகிறார், சில நேரங்கள் நஷ்டப்படுத்த அனுமதிக்கிறார். ஆனால் நாம் மௌனமாயிருந்த தேவனை நோக்கி கூப்பிட்டாலே, நாம் அரைக்கதவை பூட்டி ஆண்டவரே இப்படி வேதனைப்படுகிறேனே, காரணம் இல்லாமல் துன்பப்படுகிறேனே என்று தேவனை நோக்கி நீர் அழுதாலே, கர்த்தர் அதை பொறுப்பெடுத்து தொட்டவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் செய்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆகவே உன்னை தொடுகிறவன் தேவனை தொடுகிறான். அப்படியானால் நிறைய எக்ஸாம்பிள் உனக்கு சொல்லலாம், நேரம் இல்லை. பிரைஸ் காட். நாம் மன்னித்தா கூட, நாம் நமக்கு எதிராய் செய்தவர்களை விலகி சரி பழைச்சிட்டு போறான்னு விட்டா கூட, உன்னை ஆராதிக்கிற தேவன் வெறுமையாய் விடுவதில்லை. அதையும் தெரிந்து கொள். ஆகவே சோர்ந்து போகாதே. உன்னை தொடுகிறவன் தேவனுடைய கண்ணின் கருமணியை தொடுகிறான். ஆகவே ஒருவன் உன்னை சேதப்படாதபடி காத்துக்கொள்வான். கண்ணை தொட்டுட்டே விட்டுட்டு இருக்க மாட்டார் நிச்சயமாய். ஒரு துரும்பு கண்ணுக்குள்ள வந்தாலே இமைகள் அதை எவ்வளவு வேகமாய் கை போகிறதுக்கு முன்பாகவே நம் தலையை அசைப்பதற்கு முன்பாகவே அந்த கண் இமையானது அதை தட்டி பாதுகாப்பது போல அதிலும் வேகமாய் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இந்த கால வேளையில் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனை கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. காரணம், உன்னை தொடுகிறவனை கர்த்தரை தொடுகிறான். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல கால வேளையில் உம்முடைய சந்நிதியை நோக்கி பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளை தொடுகிறவன் உம்மை தொடுகிறான், கண்ணின் கருமணியை தொடுகிறான் என்று சொன்னீரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே பல நேரங்களில் சிறிய அளவுகளில் தொட நீ அனுமதி கொடுத்தாலும் நீர் அந்த ஆண்டவரே தொடர்ச்சியா இது வேதனைக்குள் அனுப்புவதில்லை. தப்புவிக்கிறீர், விடுதலையாக்குகிறீர். காரணமானவர்களை நாங்கள் மன்னித்து விலகி விட வேண்டும். என்னை மன்னிக்க தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற வழியில் அவங்களை நடத்துகிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த காலவேளை என்னோடு இணைந்து செபிக்கிற யார் யார் ஆண்டவரே பாதிக்கப்பட்டவர்கள் நோக்கி பார்க்கிறார்களோ, பதில் கொடுப்பீராக. பாதுகாக்கிற கர்த்தர் ஆண்டவரே, கண்ணிமைகள் எப்படி அந்த கண்களின் மேல் வருகிற தூசிகளை தடுத்து நிறுத்த அதிலும் வேகமாய் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர், விடுவிக்கிற தேவனாயிருக்கிறீர். அன்பு கூறுகிற கர்த்தர் அவர்களை பாதுகாத்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிற தேவனாயிருக்கிறீர் என்று இந்த நாளில நம்பி அதை அறிந்து கொண்டு நன்றியோடு மெத்துதிக்க எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும், எல்லா துன்பத்துக்கும் நீங்களாக்கும். தேவ கரமுடைய பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் கண்ணின் கருமணி போல உன்னை காக்கிற அவர் உன்னோடு இருக்கிறார். God bless you. Praise the Lord.